ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோவில் வந்து சாலிட் ஷேப்ஸ் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். கியூபாய்டு, கியூபு, அப்புறம் சிலிண்டர், இந்த 3 ஷேப்ஸை பற்றி பார்த்தோம். 3 ஷேப்ஸுக்கு எப்படி வந்து சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். எல்லா ஃபார்முலாஸ்லாம் டெரைவ் பண்ணோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. An aquarium is in the form of a cuboid whose external measures are 80 cm, 30 cm and 40 cm. The base, side faces and the back face are to be covered with the colored paper. Find the area of the paper needed. Solution. இப்போ பார்த்தீங்கன்னா அக்வாரியம் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த்து, ஹைட்டு, விட்த்துன்னு எடுத்துக்கலாம். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலர் பேப்பர் வந்து வச்சு கவர் பண்ண போகிறாங்க. அது 4 சைடு தான் பண்ண போகிறாங்க. பேஸு, அப்புறம் சைட் ஃபேஸ், அது 2 சைட் ஃபேஸஸ், அப்புறம் பேக்கு 4 ஃபேஸ் கவர் பண்ண போகிறாங்க. ஃப்ரண்ட்டும் வந்து டாப்பும் வந்து கவர் ஆகாது. அப்போ வந்து 4 ஃபேஸோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த அக்வேரியம் எல் வந்து 80 சென்டிமீட்டர், வித் ஆஃப் த அக்வேரியம் பி 30 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த அக்வேரியம் 40 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கியூபாய்டு வந்து அக்வேரியம் வந்து ஒரு ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா லென்த் 80 இருக்குது, ஹைட் 40, பேஸ் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அவங்க எதெல்லாம் கவர் பண்ண போகிறாங்கன்னா, பேஸ் வந்து கலர் பேப்பரில் கவர் பண்ண போகிறாங்க, 2 சைடு கவர் பண்ண போகிறாங்க, பேக் சைடு கவர் பண்ண போகிறாங்க, 4 ஃபேஸை வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏரியா ஆஃப் பேஸ் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து எல் இன்ட்டு பி. ஏரியா ஆஃப் த பேஸ் எல் இன்ட்டு பி, 80 இன்ட்டு 30, 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது இந்த 2 சைடையும் கவர் பண்ண போறாங்க. ஏரியா ஆஃப் சைட் ஃபேஸஸ், இங்க ஒரு ஃபேஸ் இருக்கு, இந்த பக்கம் பேக்ல ஒரு ஃபேஸ் இருக்கும். அது பாத்தீங்கன்னா h into b. ஏரியா ஆஃப் த சைட் பேஸ் h into b equal to 40 into 30, 1200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஏரியா ஆஃப் பேக் ஃபேஸ் l into h, 80 into 40, 3200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து ஏரியா ஆஃப் சைட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு வந்து டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ கலர் பேப்பர் வந்து தேவைப்படுன்றது கண்டுபிடிக்கும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா சைட் ஃபேஸ் வந்து 2 சைட்லையுமே ஒட்டுவோம். அப்போ வந்து இதை வந்து 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த 3 ஏரியாவையும் வந்து ஆட் பண்ணணும். 3 ஏரியாவே ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் வந்து 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து 2 சைட்ஸ் இருக்கு, அதனால இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபார்முலா கிடையாது, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டோட்டல் ரிக்வயர்டு ஏரியா வந்து என்னன்னா சம்மா ஆல் தீஸ் ஏரியாஸ். இங்கே வந்து சைடு ஃபேஸ் மட்டும் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா 2 சைடு இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிக்வயர்டு ஏரியா கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் சம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2400 ப்ளஸ் இது வந்து 2 டைம்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதனால 2 into 1200 plus 3200. 2400 இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து 2400 plus 3200. இதை ஆட் பண்ணீங்கன்னா 2 2 4 7 400 400 800 200 1000 டோட்டல் 8000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ மொத்த தேவையான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் ஏரியா வந்து 8000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் 8000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எக்ஸாம்பிள் 5. The internal measures of a cuboidal room are 12 meter into 8 meter into 4 meter. Find the total cost of whitewashing all 4 walls of the room. If the cost of whitewashing is rupees 5 per meter square, what will be the cost of whitewashing if the ceiling of the room is also whitewashed? இப்போ ஒரு கியூபாய்டல் ரூமோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லென்த் 12 மீட்டரு, பிரெத் 8 மீட்டரு, ஹைட் 4 மீட்டரு. இதை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த கியூபாய்டல் ரூமை 4 வால்ஸை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பும் பாட்டமும் கொடுக்கல, 4 வால்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா
ரிலேட்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் 2h into L plus B. h வந்து 4 மீட்டர் 4 2 into 4 L plus B வந்து 12 plus 8 சிம்பிளிஃபை பண்ணலாம் 8 into 20 இப்போ 160 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 4 சைடு வால்ஸோட ஏரியா பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் ஒயிட் வாஷிங் வந்து 5 rupees பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வால்ஸுக்கு வந்து ரேட் ஆஃப் ஒயிட் வாஷிங் எவ்வளோ வரும்? 4 வால்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5 rupees, அப்போ 160 மீட்டர் ஸ்கொயருக்கு 160 into 5 800 rupees வரும். இப்போ 4 வால்ஸோட ஒயிட் வாஷிங் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 800 rupees. இப்போ வந்து சீலிங்க்கும் ஒயிட் வாஷ் பண்ணணும்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ சீலிங்கோட ஏரியா முதல்ல கண்டுபிடிக்கலாம். சீலிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா L into B, ஏரியா ஆஃப் சீலிங் L into B equal to 12 into 8 96 மீட்டர் ஸ்கொயர். இப்போ சீலிங்கை மட்டும் பெயிண்ட் பண்ணுறது, ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் 96 into 5 480 rupees வரும். அப்போ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 plus 480 1280 rupees. Thanks for watching.